பாய்ஸ் பண்ணுற 2 மேஜரான மிஸ்டேக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரேக்கப்புக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் கம்யூனிகேஷன் இஷ்யூ. ஸ்டார்டிங்கில் லவ் பண்ணும்போது உங்களோட வேல்யூபிளான டைம் அதிகமாக அந்த பொண்ணுக்கு கொடுப்பீங்க. லைக் டே நைட் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி பேசுறது, அப்படி இல்லைனா டே நைட் அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணி அதிகமாக பிஸி மோட்லேயே வச்சிருப்பீங்க. பட் லேட்டர் டேஸில் நீங்கள் ஒர்க்கில் பிஸியாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் அந்த பொண்ணை பேசி போர் அடிச்சதால அந்த பொண்ணை பேசாமல் ஒதுங்கி இருக்கலாம். பட் இந்த ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டை அந்த பொண்ணால் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பொண்ணு ஒரு லோன்லினஸ்குள்ளே போயிடுவாங்க. ஸோ ஒரு பொண்ணு அதிகமாக எதிர்பார்க்குறதுனா தெரியுமா, லவ் பண்ணுற பையன்கிட்ட எப்பயுமே ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு தான். பட் எப்போது உடையுதோ அந்த பொண்ணுகிட்ட இருந்த அன்பும் பாசமும் லவ்வும் கொஞ்சம் கொஞ்சமாக உடைய தான் ஆரம்பிக்கும். இன்னொன்று ட்ரஸ்ட் இஷ்யூ. ஒரு பொண்ணு உங்களை லவ் பண்ணிட்டாங்கன்ற காரணத்தினால அந்த பொண்ணு வேறு யார்கிட்ட பேசினாலும் அந்த பொண்ணு நீங்கள் ஒரு சந்தேக கண்ணோட்டத்திலே பார்க்குறது. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு நீங்கள் வேற நேம் வச்சு கூப்பிடும்போது அந்த பொண்ணுக்கு அது ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்ல போனால், இப்போ அந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறாங்கன்னா அங்கேருந்து வீடியோ கால் பண்ணு, இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் இல்லாத டைமில் அந்த பொண்ணு ஆன்லைனில் இருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் மொத்தம் நான் சென்ட் பண்ண அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு அது ரொம்பவும் மன கஷ்டத்தை தான் கொடுக்கும். பிகாஸ் அந்த டைமில் அந்த பொண்ணு எடுக்கிற டிசிஷன் இதுக்கு மேலே இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம கண்டினியூ பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ